ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜேசன் சஞ்சய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை ரீச் ஆகிருக்காரு. அவர் வந்ததுக்கு நிறைய காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் சங்கீதா இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சைட் ஆஃப் ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவர் வேலைக்காக வந்திருக்காரு, அவரோட பட வேலைகள் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எது உண்மை அப்படிங்கிறது தெரியலை. ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வரப்போ ஒரு செய்தியாளர் அவர்கிட்ட கேள்வி கேட்க போயிருக்காரு. அதற்கு நான் யாரையும் பார்க்க வரல, எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன ஒரு நியூஸ் தான் இப்போ பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாக்கு பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபேமிலியிலேருந்து அங்கே அம்மா அப்பா மட்டும்தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு வந்து விவாகரத்துக்கு மனசே இல்லை, பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமே பேச்சுவார்த்தை நடத்தி 2 பேருமே ஒன்று சேர்வாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதற்காக தான் ஜேசன் சஞ்சய் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் நியூஸ் போய்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் மாற்றம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நடந்துகிட்டு இருக்காரு. அவரை பெருமையாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 15 நாட்களில் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் சரி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. எதிர்பார்த்த மாற்றம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவரோட ஃபேமிலி இஷ்யூ மட்டும்தான் இப்போ பேச்சு பொருளாக தான் இருக்கு. சமாதானம் பண்ணி சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாருங்கன்னா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் அவரை குறையே சொல்ல முடியாது. ஸோ இவர் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க.